நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சதான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி முக்கியமான வீடியோ. நாமே மருத்துவர், நமக்கு ஏன் மருத்துவர், இந்த தலைப்பில் இன்றைக்கி அட்டகாசமான பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு மருந்து தான், இன்றைக்கி மருத்துவ குறிப்பு தான், அதை தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை தள்ளி விட்டுட்டு போகாதீங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். நாள்பட்ட சேற்று புண், நாள்பட்ட இந்த சுகர்னால் வருது பார்த்திங்களா புண்கள், அது சர்க்கரை வியாதினால் வர குழிப்புண்கள், பிளவை புண்கள், குழிப்புண்கள், பிளவை புண்கள், எந்நேரமும் அதுலேருந்து சீழ் வடிஞ்சிட்டே இருக்கும், துர்நாற்றம் வீசும் ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி பட்டதான என்ன சொல்கிறது, நரக வேதனையை கொடுக்கக்கூடியதான இந்த புண்கள், ஆறாத புண்களை ஆற்றக்கூடியதான ஒரு அற்புதமான மருந்து தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 85% நிறைய பேருக்கு கால் அவயங்கள், கை, இந்த மாதிரி சுகர் ஜாஸ்தி ஆகும்போது புண்கள் அதை ஆறாமல் கட் பண்ணி எடுக்கக்கூடியதான ஒரு என்ன சொல்கிறது, மிகவும் வேதனைக்குரியதான ஒரு காலங்கள் இது. அதே மாதிரி தான் இந்த இளநீல கலரில் வருவதான பூஞ்சை புண்கள், இதனாலெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுவதான ஒரு சிலருக்காக நான் இந்த மருந்து சொல்கிறேன். அளவுகளை குறிச்செடுத்து நான் சொல்கிற அளவிலே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வெண்ணுமத்தை சாறு, அது 100 மில்லி. நீலக காச சாறு, அது 100 மில்லி. தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய் 50 மில்லி. இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து வானிலையில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. சூடு பண்ணும்போது கடுகு பொட்டி அது தீர்ந்த உடனே ஒரு நல்ல காஞ்ச ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த புகை மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது கூட என்ன பண்ணணுன்னா அந்த டைமில் துருசு, அதாவது மயில் துத்தம் அப்படிங்கிறதான இதை நல்லா மை போல் அரைச்சி அதையும் இந்த எண்ணெயோட நல்லா கலத்தி நல்லா காய்ச்சிடுங்க. இது மயில் துத்தம்னு சொல்கிறது 8 கிராம் அளவுக்கு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்ட உடனே நீங்கள் இந்த அடுப்பிலேருந்து அதை இறக்கி வச்சுக்கிடுங்க. அப்புறம் இந்த எண்ணெயில் நம்ம போட்டிருக்கோம்ல, இதெல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஆயில் மட்டும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா தேன் மெழுகை நம்ம உருக்கி இந்த ஆயிலோட கலத்திக்கணும். இந்த ஆயிலை கலத்திட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம இந்த உள்ளுக்கு இது எடுத்துக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட இடத்துல வெளிப்பூசாக நம்ம இந்த ஆயிலை பூசிட்டு வந்தோன்னா எப்பேற்பட்ட அழுகல் உள்ள நாள்பட்ட புண்ணாக இருக்கட்டும், புழுகு வச்ச புண்ணாக இருக்கட்டும், துர்நாற்றம் வீசின புண்ணாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு 10 நாள் இல்லைன்னா 15 நாளில் உங்களுக்கு அந்த புண்ணு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆறுறதை நீங்கள் கண் கூடாக காணுவீங்க. இது அற்புதமான ஒரு மருந்து. அவஸ்தைப்படுறதான அநேகர் இருக்காங்க. கண்ணீர்லேயும் பலவிதமான அபயத்தை நல்லா இருந்த அந்த அபயத்தை இழந்து மனவேதனையிலையும் அடுத்தவங்களால் நிந்திக்கப்பட்டும் ஊனமுற்றோர் என்கிறதான ஒரு பேச்சுக்கு இடானவங்க நிறைய பேர் கண்ணீரில் இருக்கிறதான அனைத்து உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதான ஒரு மருந்து. கண்டிப்பாக இது 100க்கு 100 கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா ஏன் கமெண்ட்லேயே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏன் இது ஆறலைன்னு என்கிட்ட கேளுங்க. ஆனால் அளவு கரெக்டாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைலத்தை நீங்கள் காய்க்கும்போது காய்ச்சி வர்றதான அந்த புகை ஆவியை நீங்கள் சுவாசிக்கவே கூடாது. அதுக்கு மாஸ்க் ஏதாவது போட்டுக்கிடுங்க கம்பல்சரி.
இன்னொரு விஷயம், கைக்கு வந்து க்ளவுஸு போட்டுக்கிடுங்க. இன்னொரு விஷயம், வெட்டா வெளியில் ரூமெல்லாம் அடைச்சி விண்டோ எல்லாம் அடைச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த ஆயிலு காய்க்கவே கூடாது. வெட்டா வெளியில் வச்சு தான் இந்த ஆயிலு காய்க்கணும். இந்த 3 சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி கடைப்பிடிச்சு ஆகணும். கடைப்பிடிச்சிட்டு இந்த இனியாவது நண்பர்களை கால் விரல், கை விரல், இப்படிப்பட்ட அபயங்களை சுகர்னால் கட் பண்ணி பலவித வேதனைகளில் இருக்கிறான எல்லா நண்பர்களுக்கு இனியாவது ஒரு தீர்வு கிடைக்கட்டும். இந்த மருந்துடைய இது என்னன்னா, இந்த மூலிகை வந்து ஒரு மூலிகை ராஜான்னு சொல்லலாம். இந்த மூலிகையை வந்து நீங்கள் இந்த மூலிகையை, இந்த மெடிசனை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்க நன்மை கண்டிப்பாக அடைவாங்க. கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும் நண்பர்களே. அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பயனுள்ளதாக உபயோகிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.